உங்க அப்பா போனனுக்கே உங்க அம்மாவும் போய் சேர்ந்துருக்கும். நீ என்னைக்கா ஒரு நாள் வருவ, உன் மூஞ்சியை பார்த்துட்டு தான் உசுரை விடணும்னு இன்னைக்கு வரைக்கும் உசுரை கையில பிடிச்சிட்டு இருக்கு. உங்க அம்மாவை பார்த்து பேசினே இல்ல, நான் தான் உன் பிள்ளைன்னு ஏன்டா சொல்லல? உன் தங்கச்சி உங்க வீட்டுல சொத்துக்கோ சீறு வரிசைக்கு ஆசைப்படல. ஊரை விட்டு ஓடி போன அண்ணே என்னைக்காவது உசுரோட வருவான்ற நம்பிக்கையெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அங்க போயிருக்க, பேசியிருக்க, ஏன்டா நீ தான் அண்ணன்றத சொல்லல? டேய், இதுக்கு நீ வராம இருந்துக்கலாம். அரண்மனை மாதிரி வீட்டுல மகாராணி மாதிரி வாழ்ந்தீங்க அம்மா. இனி மாட்டு தொழுவத்துல பிச்சைக்காரி மாதிரி கிடக்கு. அதுக்கிட்ட போய் சொல்ல சொல்றியா? நான் தாவும் பையன் எப்படி வாழ வேண்டிய என் தங்கச்சி ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல வாழ்ந்துகிட்டு கிடக்குறா. அதுக்கிட்ட போய் நான் தான் உங்க அண்ணன்னு நிக்க சொல்றியா? திரும்ப அதே அரண்மனையில எங்க அம்மாவை மகாராணி மாதிரி வாழ வச்சுட்டு அதுக்கு அப்புறமா போய் நிப்பண்டா. நான் தான் உன் மகன். என் தங்கச்சி எப்படி வாழணுமோ அப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு போய் நிப்பண்டா. நான் தான் அண்ணன். அப்பதான ஆம்பளை, அப்பதான் நான் எங்க பரம்பரை. இந்த ரெண்டு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாதான் எங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். உங்க அப்பா தானா சாகலடா. என்னடா சொல்ற? அப்பாவை சொல்டா. அப்பாவை கொன்னுட்டாங்கடா. என்னடா சொல்ற? சொல்றா, யாரா யாரா கொண்டது? சொல்றா, யாரா? இந்த பாருங்க ஐயா, வயிற்று பொழப்புக்காக முந்திரி பழம் வித்து பொழைச்சுக்கிட்டு இருக்கா. அவளை போய் உங்க பையனோட இப்ப கிடைக்க போயிருக்க ஐயா. ஐயப்பா, ஏண்டா தடியா? என்னடா அதெல்லாம்? முதல்ல தம் அடிச்ச, அப்புறம் தண்ணி அடிச்ச, இப்ப ஒரு வயசு பொண்ணுகிட்ட தப்பா நடக்க பாத்துருக்க. எப்படா வந்துச்சு இந்த புத்தி எல்லாம்? நம்ம பரம்பரையில எவனுக்குமே இருந்தது இல்லையடா. உனக்கு மட்டும் எப்படா வந்துச்சு? எனக்கு பிறந்தவனா நீ? என்கிட்ட கேக்குற? போய் உன் முன்னாடி கேளு, நான் யாரு பொண்ணு தெரியும். ஐயப்பா, 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 உங்க அண்ணன் தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அவனை பிடிங்கடா. எம்எல்ஏ உடைய போய் வீட்டுல ரவுடி வந்து அடிப்பிட்டு இருக்கா.
அவனை நிறுத்துக்கடா, நிறுத்துக்க. என்னடா பாக்குறீங்க? போடுங்கடா அவனை. ஏய், யார் நீ? ஏய், யார் நீ? என்ன பண்றதோடா நீ? அதையா என்கிட்ட கேக்குற? போய் உன் முன்னாடி கேளு. நான் யாரு கொண்டு தெரியும்? சொல்வியாடா? ஏய், நான் என்னடா சொன்னேன்? சொல்லுவியாடா? இது என்ன லெட்டர் தெரியுமா? என் பொண்டாட்டி ஏமாத்தி கெடுத்து விட்ட. அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவ ஒண்ணு சும்மா சாகல. அவ சாவுக்கு நீதான் காரணம்னு இதுல எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்கா. ஏய், எவ புருஷன்டா நீ? இத மட்டும் நான் போலீஸ்ட காட்டினேன்னு வச்சுக்கேன். ஆல் போலீஸ் கமான். அண்ணே உடைய பண்ணு. யாரும் அடிச்சதா ஃபோன் பண்ணீங்களே? யார் அடிச்சது? நான் தான் அடிச்சேன். அரெஸ்ட் பண்ணுங்க. அவர் அடிக்கல, சும்மா பொய் சொல்றாரு. இல்ல நான் தான் அடிச்சேன். அரெஸ்ட் பண்ணுங்க. யா, நீ அடிக்கலையா? நீ சுமாரு. அவர் அடிக்கல. அடிச்சவனே ஒத்துக்கிறான். அடி வாங்க நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. டேய், சொல்லுங்கடா. போலீஸ் அந்த தம்பி தங்க கம்பி அவரும் அடிக்கல. நீங்க கிளம்புங்க. யோ அடிக்காமையா மண்டையில வாயில ரத்த வருது. உள்கட்சி பூசல். இது எங்க கட்சி விவகாரம். போலீஸ் தலையிடக்கூடாது. வெளியில போ. நான் போலீஸ் எம்எல்ஏ சொல்றேன்ல, போ. ஓகே சார். போலீஸ் போயிட்டா எனக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷன் தெரியாதா? கோர்ட் தெரியாதா? ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லாம் தெரியும். எல்லா இடத்துலயும் இந்த லெட்டர் பேசும். இந்த லெட்டர் உன்னை தூக்குல தொங்க வைக்கும். டா, நீ எங்க சுத்தி எங்க வரன்னு புரிஞ்சிடுச்சு. அந்த லெட்டருக்கு எவ்வளவு வேணும்? 2, 4, 6. அண்ணே அனாவசியமா ஏனே பேசிக்கிட்டு ரவுண்டா 10ன்னு பேசி அனுப்புனே. வணங்கண்ணா. டேய், போய் அந்த 10 எடுத்துட்டு வாடா. இத பாரு, ஆனாலும் அந்த லெட்டருக்கு 10,000 ரூபாய் ரொம்ப அதிகம்யா. ஏய், அதனடா பணத்தை பொட்டியில கொண்டு வந்திருக்க. அப்புறம் என்ன 10 லட்சத்தை பையிலேயா கொண்டு வருவாங்க? 10 லட்சமா? இந்த லெட்டருக்கு மதிப்பு 10 லட்சம். பணம் வேணுமா லெட்டர் வேணுமா? தூக்குல தொங்கணும். லெட்டரை கொடு. டேய், 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 என்னையா லெட்டர்ல ஒண்ணும் காணோம்? என்ன எழுத்து கண்ணுக்கு தெரியலையா? ஒண்ணும் தெரியல. ஆப்பு கண்ணுக்கு தெரியாதடியோ. அண்ணே உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்கண்ணே. போலீஸுக்கு போன் பண்ணா எம்எல்ஏ உடையப்பான்னு சொல்ல மாட்டாங்க, மென்டல் உடையப்பாம்பாங்க. டேய், உங்ககிட்ட 10,000 ரூபாய் கொண்டாடானா 10 லட்சம் ரூபாய் கொண்டாடுறியா? அந்த இலவ 10,000 ரூபாய்னு தெளிவா சொல்றது 1 2ன்னு 1ஆம் கிளாஸ் பேலுவ மாதிரி எண்ணிக்கிட்டு இருந்தா. அப்படியா? 1 2 திருப்தி தானே? அப்புறம் என்னப்பா, சட்டு போட்டு கையெழுத்து போட்டு பணத்தை வாங்க வேண்டியதானே? போட்டா போச்சு. என்னடி, ஒரு கை உடைச்சது பத்தல, இன்னொரு கையும் உடைக்கணுமா? உடையப்பண்ண அது இல்லண்ணே, உங்க ஃபேக்டரி தெரியலன்னு ஒருத்தர் வழி கேட்டாரு, அதான் கூட்டு வந்தேன். வழியா? உடையப்பா ஃபேக்டரி வழி கேட்டவன் யாருடா? டேய், நீ எங்கடா வந்த? ஆனா உங்களுக்கும் எனக்கும் பேச்சுக்கா. நான் அப்பச்சியோட பேசிக்கிறேன். உடையப்பா கொஞ்சம் பொறுப்பா. அந்த புள்ளதான் அப்பச்சிட்டு ஏதோ பேசணும்னு சொல்லுது, பேசட்டுமே. நீ பேசுப்பா. வணக்கம் 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 வணக்கம், வணக்கம். அப்புச்சி சொல்லுப்பா. நீங்க வாங்க போறீங்களே சொத்து, அது பரம்பரை சொத்து. இவருக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு. அவர் வந்து கையெழுத்து போட்டாதான் செல்லும். இப்போ ஒரு நாளைக்கே வந்து எப்படி நான் கையெழுத்து போடாம சொத்தை வாங்குனீங்கன்னு கேட்டேன். என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நான் தான் இவரோட தம்பின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களை கேட்கறேன், ஏடா தொம்ம,
ஏன் கையெழுத்து இல்லாம ஏன் சொத்தை எப்படியா வாங்குவ நீ? ஏய், எப்படியா வாங்குவ? நான் இவன் சம்பாதிச்ச சொத்து நினைச்சியா? எங்க அப்பா என் பாட்ட முப்பாட்ட சம்பாதிச்ச சொத்தியா? இவன் கையெழுத்து மட்டும் பத்தாது, நானும் சேர்ந்து எப்படியா என் கையெழுத்து நம்ம சொத்தை வாங்குவ நீ? இந்த கைதான சொத்தை வாங்குச்சு. அப்புச்சிங்க, இந்த மாதிரி ஒரு தம்பி வந்து உங்க கைய வெட்டினார்னு வச்சுக்கங்க, என்ன பண்ணுவீங்க? கள்ளங்கபடம் இல்லாத ஆளா இருக்கிறீங்க, பார்த்து. ஆளும் வில்லங்கம், சொத்தும் வில்லங்கம். என்னனே அண்ணிய மாதிரி மாறி மாறி பேசுறேன்? கேட்டனா ஏட்ரா ஆட்டோ. ஐயா காசு எடுங்க. உடையப்பா சொத்துல வில்லங்க இருக்க போல் இருக்கு. யோ ஒரு வில்லங்கமும் இல்ல, நீ காசு எடுப்பா. தம்பி. யோ என் தம்பி தான் செத்து போயிட்டான்னு சொல்றேன்ல. உடையப்பா, உன் தம்பி செத்துட்டான் நீயே சொன்ன எப்படி? ஊரு சொல்லணும், உறவு சொல்லணும், அம்மா தங்கச்சியாவது சொல்லணும். இல்லன்னா உன் தம்பியோட டெத் சர்டிபிகேட் இருக்கணும். அப்படி இல்லன்னா உன் தம்பியே நேர்ல வந்து கையெழுத்து போட்டாதான் இந்த சொத்தை விற்க முடியும். இதான்ப்பா சட்டம். ஓஹோ, இந்த இளவுதான் உங்க சட்டம் சொல்லுதோ? நல்லா கேட்டுக்கங்க. வர்ற 12ஆம் தேதி நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு நான் சொத்தை வித்துக்கிறேன். அதுக்குள்ள இந்த சட்டம் சொல்ற எல்லா இளவும் வந்து விழும். ஐயா பாடி வந்திருக்கான். ராஜா முத்தப்பா, போயிட்டே முத்தப்பா. எனக்கு வேற அண்ணே, இதுதாங்க ஃபேமிலி போட்டவண்ணே. ஐயோ அம்மா, முத்தப்பா என் ரூம் மேட்டுனே. தினமும் இந்த போட்டோ பார்த்து அழுதுட்டே இருப்பான்னு. ஆனா கடைசியில் இப்படி போச்சேன்னு. இத போய் எங்க அம்மா கிட்ட காட்டு. அம்மா, முத்தப்பா, இங்க நீ செத்து போன அப்பா நினைச்சு உருகிட்டு இருக்க. அங்க நீ செத்து போயிட்டேன்னு ஊரே அழுதுகிட்டு இருக்காங்கப்பா. நான் செத்து போயிட்டேனா? அப்படி சொல்லிதான் ஏதோ ஒரு பணத்தை கொண்டாந்து போட்டு வச்சுட்டு உங்க அண்ணன் ஊரே நம்ப வச்சுட்டு இருக்காருப்பா. அதை நம்பி உங்க அம்மாவும் தங்கச்சி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்பு, நீ தான் முத்தப்பாங்கிற உண்மைய இப்பவாது சொல்லிருப்போம். இல்ல, நான் சொன்ன மாதிரி எங்க அம்மாவையும் தங்கச்சியும் வாழ வச்சுட்டு தான் நான் யாருன்ற உண்மையை சொல்லுவேன். நீ என்னைக்கா ஒரு நாள் உசுரோட திரும்பி வந்துருவேங்கிற நம்பிக்கையில தான் உங்க ஆத்தா இன்னைக்கு வரைக்கும் உசுரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நாளைக்கே நீ செத்து போயிட்டேன்னு அது நினைச்சு அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ உண்மையை சொல்லி என்ன பிரயோஜனம்? முத்தப்பா, உண்மையை சொல்லிரு. சொல்றேன். தம்பி உடையப்பா, கவலைப்படாதப்பா. அண்ணே, உன் தம்பி சாகல அண்ணே. எந்த முட்டா பையனை சொன்னது உன் தம்பி செத்துட்டானே? உன் தம்பி உசுரோட தானே இருக்கான். நான் சொல்றேன், உன் தம்பி உசுரோட தானே இருக்கான். இந்த தம்பி செத்துட்டா உங்களுக்கு என்ன வேற தம்பியே கிடையாதா? நான் உங்களுக்கு தம்பி மாதிரி கிடையாதா? இந்த 4 பயலுங்க உங்களுக்கு தம்பி மாதிரி கிடையாதா? இந்த மாதிரி உங்களுக்கு 1000 தம்பிங்கண்ணே. நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உண்மையை சொல்ல போறேன், கவனமா கேட்டுக்கங்க. இது எல்லாமே நாடகம். என்ன நாடகமா? இந்த உலகம் ஒரு நாடக மேடை. இதுல நான் ஒரு நடிகன், நீங்க எல்லாருமே நடிகர்கள். இந்த செத்து கிடக்கிறாரே முத்தப்பா, இவர் முன்னாள் நடிகர். இந்த உசுரோட இருக்கிறாரே உடையப்பா, இவர் உலகமகா நடிகர். முத்தப்பா, உங்க அண்ணன் உன்னை பிரிச்சு கண்ணீரா வடிக்கிறார். அது நீலி கண்ணீரோ போலி கண்ணீரோ இல்லப்பா, நிஜ கண்ணீர். அண்ணே, செத்தவன் கேட்டானே, பணத்தை எழுப்பியா போனதுக்கு? எங்க முத்தப்பா பாக்கெட்ல பணம் இருக்குங்க. என்னது பணத்துக்குள்ள பணம்? என்னப்பா இது புதுசு புதுசா குழப்புறீங்களே? எப்பா பணம் இல்லப்பா, ஏதோ கடிதாசி எழுதி வச்சிருக்காங்க. அப்ப படிங்க. அன்புள்ள உடையப்பா அண்ணனுக்கு உன் தம்பி முத்தப்பா எழுதுவது, உங்களை எல்லாம் பிரிஞ்சு 15 வருஷம் அனாதையா வாழ்ந்துட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா எனக்கு சேர வேண்டிய சொத்தை எல்லாம் ஊர்ல இருக்கிற அனாத ஆசிரமத்துக்கும் ஊர் காரியங்களுக்கும் பயன்படும்படி எழுதி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்களுக்கு ஒரு பின் குறிப்பு. என் சொத்தையெல்லாம் எங்க அண்ணங்கிட்ட இருந்து அனாதைகளுக்கு எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்ன அடக்கம் செய்யணும். அப்படி செஞ்சா என் ஆத்மா சாந்தி அடையும். இப்படிக்கு முத்தப்பா. அப்புறம் என்ன உடையப்பா, உன் சொத்துல பாதிய அனாதைகளுக்கு எழுதி வச்சிரு.
யோ இது என் தம்பி எழுதுற கடிதாசு இல்லையா? இது உன் தொம்பி தானே? ஆமா. இவன் பையில இருந்தா இந்த கடிதாசு எடுத்தேன். அதுக்கு இந்த தொம்பி எழுதாம இந்த தம்பியா எழுதி வச்சாரு. இந்த பாருங்க, இது என் தம்பி கடிதாசம் இல்ல, அவன் கையெழுத்தும் இல்ல. நீ சொல்லலாயா? ஊர் எப்படி நம்பும்? நம்ப வைக்கிறேன்டி. நான் பெருசு சின்ன வயசுல என் தம்பி எழுதின நோட் புக் இந்த கையெழுத்தையும் அந்த கையெழுத்தையும். என்னப்பா இது? ரெண்டு கையெழுத்து அச்சடிச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கப்பா. அப்ப தம்பி கையெழுத்து தான். நல்லதா போச்சு. உடையப்பா சொத்தை பூரா ஊருக்கு எழுதி வச்சிரு. அதுக்கப்புறம் தான் பணத்தை அடக்கம் பண்ண விடுவோம். ஏய், சொத்துல ஒரு பைய கை வைக்க முடியாது. அப்ப பணத்தை எடுக்க விட மாட்டோம். இவன் என் தம்பியா இல்லையா? இது வரைக்கும் தம்பின்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப இல்லங்கிற. ஏய் சொல்லுங்கடா, சொல்லு. ஊர் எங்களை மன்னிக்கணும். ஒரு அனாதை படத்தை ரெடி பண்ண சொல்லி அதை தம்பி பண்ணணும்னு பொய் சொல்ல சொன்னதே இந்த உடையப்பண்ணன் தான். இந்த போட்டோவை அனுப்பி வச்சது இவருதான். ஆனா அது இந்த அளவு சொதப்புன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க என்ன பாவம் பண்ணோம் சொல்லு. அம்மாவை கொடுமைப்படுத்தின, என்ன கொடுமைப்படுத்தின. அண்ணன் எங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கா, அது உனக்கு பிடிக்கலையா? அண்ணனை போடமா பாக்கணும்னு உனக்கு என்ன ஆசை சொல்லு. நாங்க என்ன பாவம் பண்ணோம்? என்னடி கத்துற? யாருகிட்ட சவுண்ட் விடுற? எடுக்கைய எடுக்கிறல. ஏய் நீ யாருடா? நீ யாருடா? ஏய் என்னடி துள்ளுற? எடுக்கைய. ஏய் என்ன நீ எடுக்கிறே இல்ல நான் எடுக்கவா? ஏய் இது என் குடும்ப விஷயம், நீ தலையிடாத. எது என் குடும்ப விஷயம்? கூட பிறந்த தங்கச்சி குடும்பப்படுத்துவேன், அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? இந்த ஊரை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அக்கா தங்கச்சிகளோட பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் இதை தட்டி கேட்க உரிமை இருக்கு. எனக்கும் இருக்கு. என்ன இங்க இருக்கிறவனுங்களா என்ன பையன் நினைச்சியா? கிராமத்தானுங்க, வீரத்திலையும் மானத்திலையும் ரோசத்திலையும் விளைஞ்சவனுங்க. கோவப்பட்டானுங்க வச்சிக்க செம்மிடுவானுங்க. எடுக்கைய எடியா கையா. உடையப்பா தம்பி சொல்லுது இல்ல, கையடப்பா. விடுங்க அண்ணே. உடையப்பா முதல்ல கையெடுப்பா. நான் என்ன செத்தா போயிட்டேன்? சொல்லு, நான் என்ன செத்தா போயிட்டேன்? உசுரோட தானே இருக்கேன். உன் தம்பி செத்து போயிட்டான்னு ஊருக்கெல்லாம் சொல்லி அமிச்ச, எனக்கு ஏன் சொல்லல? நீ யாரியா? உனக்கு ஏன்டா சொல்லணும்? நானு ஆப்பு வைக்கிறது நான் இல்ல, என்கிட்ட சொல்லணும்டி. தம்பி டெட் சர்டிஃபிகேட் இருந்தாதான் சொத்தை விற்க முடியும்னு சொன்ன 2வது நாள்லயே உன் தம்பி டெட் பாடி வந்து இறங்கினோடனே நினைச்சேன் நம்ம அண்ணா அத்தை ஏதோ ஜிக்ஜாக் வேலை பண்ண போறாரு. அதான் உன் தம்பியோட பழைய நோட் புக் அவன் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி 1 ஹவர்ல அவன் கையெழுத்து இவ்வளவு எழுதி பழகினேன். முன்னாடியே சொல்லியிருந்தானா கொஞ்சம் பேரம் பேசி பணமாவது வாங்கியிருப்பேன். இனிமே நல்லது கெட்டது எது நடந்தாலும் சொல்லி அனுப்புங்க. நாம தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐட்டம்ல. தம்பி அண்ணே திரும்ப எம்எல்ஏவுக்கு நிக்கிறாரு. வர 14ஆம் தேதி நாமினேஷன் மறக்காம வந்துருங்க.